ஹாய் காய்ஸ், நாம் டிட்டர்மினேஷனை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிட்டர்மினேஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸான பர்சன், நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நம்ம மேலே உள்ள தன்னம்பிக்கையோடு நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம். ஆனால் எங்கேயாவது போய் முட்டுக்கட்டையாக அது நிற்கிது அப்படின்னு வைங்களேன், அதை நமக்கு தாண்டி வர்றதுக்கு டிட்டர்மினேஷன் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தேவைப்படும். டிட்டர்மினேஷன் இருந்தால் தான் நம்மளால் ஒரு எவ்வளோ ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்தாலும் நம்மளால் அந்த காரியத்தை பல தடைகளை தாண்டி ஜெயிக்க முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மணி ஹெய்ஸ்ட்டை அதில் நம்ம ப்ரொஃபஸரை எடுத்துக்கலாம். எப்படி பல சொதப்பல்கள் தாண்டி தன்னோட ஹெய்ஸ்ட்டை பக்காவாக பிளான் பண்ணி அடித்து தூக்குறாரோ, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு டிட்டர்மினேஷன் தேவைப்படும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ அயன்மேனில் அவன் ஸ்டாருக்கு கேவுக்குள்ளே மாட்டினதாக இருக்கட்டும், இல்லை பேட்மேன் ரைசஸ்லேயும் அதே மாதிரி டார்க் நைட் ரைசஸில் பேட்மேன் கேவுக்குள்ளே மாட்டியிருக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி பல உதாரணங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஃபுல் வீடியோ என் சேனலில் இருக்குது. தயவு செஞ்சு போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.